உலக புகழ்பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். பெண்களின் சபரிமலை என்றழைக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவிலில் பொங்கல் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றுவது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இந்த திருவிழாவானது கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த பொங்கல் விட்டு வழிபடும் நிகழ்ச்சியானது இன்று காலை சரியாக 4:30 மணிக்கு கோவில் சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று சரியாக 10:45 மணிக்கு கோவில் கருவறையிலிருந்து தீபமானது கொண்டு வரப்பட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பண்டார அடுப்பில் பற்ற வைத்து முதலாக இந்த பொங்கல் திருவிழாவானது சரியாக 10:45 மணிக்கு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த கோவில் வளாகம் மட்டுமின்றி இதனை சுற்றி உள்ள சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பில் ஒவ்வொரு சாலைகளும், வீடுகளின் வாசல்களும், வீதிகளிலும், நெடுஞ்சாலைகளிலும், தலைமைச் செயலகம் முன்பாக மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் முன்பாக என திருவனந்தபுரத்தில் உள்ள சுமார் 15 கிலோமீட்டர் இந்த கோவிலை சுற்றியுள்ள சுற்றளவு பரப்பளவு கொண்ட அனைத்து பகுதியிலுமே சுமார் 40 லட்சம் பெண்கள் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இந்த திருக்கோவிலானது உலக புகழ்பெற்றதற்கு காரணம் கடந்த 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி 15 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு ஒன்று சேர பொங்கலிட்டு வழிபட்டனர். இது உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2009ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி அன்று 25 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். இது அதற்கு முந்தைய சாதனை முறியடித்து மீண்டும் உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்தது. இவ்வாறாக சாதனை படைத்த இந்த உலக புகழ்பெற்ற இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் திருவிழாவில் வரும் பெண்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது, குறையவில்லை. அதே போன்று சிறுவர்களுக்கு குத்தியோட்டம், தாளைப்புலி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களையும் செலுத்தி இந்த திருவிழாவானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் இந்த திருவனந்தபுரத்தினுடைய டிஜிபி தலைமையில் சுமார் பெண் காவலர்கள் உட்பட 4500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி நேற்று மாலை முதல் இன்று வரை 1.5 நாட்கள் இந்த திருவனந்தபுரம் நகரத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சிறப்பு இந்த பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர்களுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்துகளும் மற்றும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளது. ஏன் கேரள மாநிலம் மட்டுமின்றி தமிழகத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான பெண்கள் இங்கு வருவதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து கூட சிறப்பு ரயில்கள், பயணிகள் ரயிலும் சிறப்பு விரைவு ரயில்களும் இந்த திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக மிகவும் கோலாகலமாகவே இந்த பொங்கல் பண்டிகையானது திருவனந்தபுரத்தில் நடைபெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருவனந்தபுரத்திலிருந்து.